ஹே எவ்ரிவன், வெல்கம் டு தேசிகன்ஸ் வே அண்ட் திஸ் இஸ் ராகுல் தேசிகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, டாபிக் உள்ள போகலாமா? முதல்ல காதல்னா என்ன? இங்கே காதல்னோடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தோணும். இது சரி இது தப்புன்னெலாம் எதுவும் கிடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க எல்லா காதலுமே உண்மையானதாங்க. லவ் இஸ் ஆல்வேஸ் அன்கண்டிஷனல். ஆனால் லவ்வில் ஒரு கண்டிஷன் மட்டும் எப்பயும் அப்ளை ஆகும். என்னன்னா, டு பி லவ்டு. அது என்ன டு பி லவ்டு? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காதல் உங்களுக்கு திருப்பி கிடைக்கணும். அது எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் கொடுக்குற மாரி தான் ஒரு காதல் திருப்பி கிடைக்கணும்னு இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொரு பர்சனும் லவ்வை வெளிப்படுத்துகிற விதம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நமக்கு கிடைக்குதுன்றா முக்கியம். நீங்கள் இந்த ராதேஷாம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஹீரோயின் ஆசைப்பட்டான்றதுக்காக ஒரு ஹேர்பின்னை அவன் கொண்டு வந்து தருவான். அந்த ஹேர்பின் என்னமோ 40 ரூபா தான். ஆனால் அதை அவன் கொண்டு வர எடுத்த முயற்சிக்கு அவன் ரேட் சொல்லுவான் பார்த்தீங்களா? அதுதாங்க இங்கே முக்கியம். ஏன்னா லவ்வுக்காக நம்ம போடுற எஃபோர்ட்ஸ் தான் முக்கியமே தவிர்த்து இங்கே ப்ரைஸ் டேக்ஸ் எதுவுமே முக்கியம் இல்லை. அப்படி ப்ரைஸ் டேக்ஸை தான் எதிர்பார்த்தா அங்கே லவ்வே கிடையாது. இன்றைக்கி நம்மள பல பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன ரீசன் என்ன? லவ். அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கா? நம்ம வீட்டில் பல பேருக்கு அப்படி இல்லை. கரெக்டாக ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்மளை தாண்டி அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் ரிலேஷன்ஷிப் ட்ராவல் ஆக நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க நம்மளது தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்திலே நம்ம அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமா? யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க, ஏன் நிறைய அன்னாயிங் திங்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அத்தனையுமே உங்கள் லவ்னால தான் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல அது உங்களுக்கு ஒரு அழகான மெமரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்தமாரி விஷயம் உங்களுக்குள்ளே நடக்கும்போது உங்களுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தே லவ் பண்ணி பழகிட்டோம். கரெக்டாக? இப்போ என் கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ என்னால் என் லவ்வை நல்லா செரிஷ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் ஒன்ஸ் நான் ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிறகு ஒருத்தரை அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயோ இல்லை நான் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயோ போகும்போது ஒருத்தருக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னொருத்தருக்கு அந்த லவ் குறையிற ஃபீல் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுதான் மேட்டர். எப்பயுமே லவ் மட்டும் இல்லைங்க, மேரேஜ்லேயுமே 2 பேர் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனை அமைச்சு நீங்கள் ஒரு லவ்வை க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்சதும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதும் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே அந்த லவ் அங்கே அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நான் என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் அவங்க வரணும், அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லை நான் போகிறேன், அப்படி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அமைக்கிற ஒரு உலகத்தில் தான் காதல் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பதில் எழுதிக்கிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, உங்கள் பார்ட்னருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அந்த உங்கள் பார்ட்னருக்கு பிடிக்கல. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதே உங்கள் பார்ட்னர் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கான பதிலை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கிங்க. இப்போ நம்மள சிலர் என்ன எழுதியிருப்போம்? அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்யட்டும், நான் எதுவும் தடுக்க மாட்டேன், அதேமாதிரி எனக்கு பிடிச்சது நான் செய்வேன். இல்லை இன்னொரு சிலர் நல்ல சாக்ரிஃபைஸாக எழுதியிருப்பீங்க. எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்யட்டும், அவங்களுக்கு பிடிக்கலனா அதை நான் செய்ய மாட்டேன் இப்படின்னு எழுதியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இந்தமாரி பதில் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸராக இருப்பீங்க. ஆனால் லவ் போயிடும் கொஞ்ச நாள்லேயே. ஏன்னா இப்போ உங்கள் பார்ட்னருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை அவங்க கூட சேர்ந்து நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு பிடிக்கலனாலும். ஓகேவா? ஒரு தப்பான விஷயத்தை செய்கிறது தான் தப்பே தவிர்த்து ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு கூட்டமே பிடிக்காது, ஒரு பொண்ணுக்கு கூட்டத்தில் வைப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இந்தமாரி சூழ்நிலையில் அந்த பொண்ணு கேட்க வேணான்னு அவாய்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பையன் அந்த இடத்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த பொண்ணை கூட்டுட்டு போகிறான். ஏன்னா இந்த இடத்துல அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தாங்க ரொம்ப பிடிக்கும், அங்கே காதல் தான் பெருசு. கரெக்டாக? எனக்கு அந்த கூட்டம் பிடிக்காது அப்படின்றதோட எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், அதுதானே மேட்ரு. ஸோ இதை தான் சொல்கிறேன். பிடிக்கும் பிடிக்காதுன்ற மேட்டரில் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்றதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை நான் அவங்கள பண்ண விட்டுறேன்னா அப்புறம் நம்ம எதுக்கு கூட? ஓகேவா? எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன்னா அவங்க எதுக்கு கூட? லவ்ன்றது என்னது? என் லைஃப்பை நான் ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக?
அந்த லைஃப்பை நான் ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுல தானேங்க ஒரு த்ரில்லே இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் சேர்ந்து பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த எதுக்கு நான் காதல் பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? உடனே அப்போ சேம் வைப்பில் இருக்கவங்கள தான் லவ் பண்ண முடியுமா? இல்லவே இல்லை. நீங்கள் இருவேறு துருவமாக கூட இருந்துட்டு போகலாங்க. ஆனால் ஒரு துருவமாக லவ் மாற்றிடும் உங்களை. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து பண்ணும்போது அது உங்களுக்கு பிடிச்சதான் மாறிடும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான், காதலிங்கும் போது மற்றவங்கள மறந்துடுறீங்க, ஒன்று சேரும்போது காதலையே மறந்துடுறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் என்றைக்குமே உங்கள் லவ்வை செரிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்றுமே ரொம்ப லேட் ஆகலை, போங்க, லவ் பண்ணுங்க, திருப்பி உங்கள் கோல்டன் டேஸ்க்கு நீங்கள் திருப்பி போங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை. வெளிமூட மறக்க ஏற்பட்ட அந்த காதல், நம்மிடையே நம்மை சேர்த்த அந்த காதல், சண்டையிலும் கோபத்திலும் விவாதத்திலும் நம்மிடையே இருந்த அந்த காதல், எல்லாம் இழந்த போதும் கர்வத்தோடு நாம் சொன்ன அந்த காதல், இன்று எல்லாம் இருந்தும் நாம் மறந்த அந்த காதல், வளர்ச்சியிலும் போட்டியிலும் எதிர்பார்ப்பிலும் நாம் இழந்த அந்த காதல், நம்மிடையே நாம் தேடும் அந்த காதலை மீண்டும் முதலில் இருந்து நம்மை நாமே காதல் செய்து மீட்டெடுப்போமா? காதலி சொல். ஹே, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லவ்வை பற்றின இருக்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.